Hello guys, again welcome back to my channel. நாம அடுத்தடுத்து நிறைய புது அப்ளிகேஷனுடைய ரிவ்யூ அப்படிங்கறத பார்த்துட்டு இருக்கோம். புது அப்ளிகேஷன் நிறைய அப்ளிகேஷன் அப்படிங்கிறது வந்தாலுமே அதல ஒரு சில அப்ளிகேஷன் மட்டும் தான் ஓரளவுக்கு ட்ரஸ்டடான அப்ளிகேஷனா இருக்காங்க. மற்றபடி நிறைய அப்ளிகேஷன் அப்படிங்கறவங்க யூஸ்லெஸ் அப்ளிகேஷனா தான் இருக்காங்க. பட் நீங்க என்ன பண்றீங்க? ஒரு அப்ளிகேஷனுடைய ரிவ்யூ நம்ம அப்லோட் பண்றோம் அப்படினா வீடியோவை கம்ப்ளீட்டா பார்க்காம ஜஸ்ட் நேம் என்னன்னு தெரிஞ்ச உடனே அங்க போய் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. அதுக்கு அப்புறமா நீங்க அவங்களுக்கு மெயில் அனுப்புறதாகட்டும், அவங்களுக்கு கால் பண்றதாகட்டும் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நிறையவே டைம் அப்படிங்கிறது ஸ்பெண்ட் பண்றீங்க. பட் வீடியோவை ஃபுல்லா பார்க்கிறதுக்கு just ஒரு 3 to 4 minutes கூட ஆகாது. அந்த விஷயத்தை பண்ண மாட்டேங்கிறீங்க. பட் நீங்க இந்த மாதிரி ஒரு வீடியோவை ஃபுல்லா பாத்தீங்க அப்படினா தான் அந்த அப்ளிகேஷன் எப்படிப்பட்ட அப்ளிகேஷன் அப்படிங்கிறது தெரிய வரும். சோ நீங்க எந்த ஒரு புது அப்ளிகேஷனுடைய ரிவ்யூவை நம்ம சேனல்லன்ட்டு கிடையாது, எந்த சேனல்ல போயிட்டு நீங்க ஒரு புது அப்ளிகேஷனுடைய ரிவ்யூ வீடியோவை பார்த்தாலும் சரி, தயவு செஞ்சு வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஓகே गाइस, அந்த விதத்துல இன்னைக்கான வீடியோல நாம SN Insta Personal Advance Loan இந்த அப்ளிகேஷனுடைய ரிவ்யூ அப்படிங்கறத பார்க்க போறோம். அதாவது இவங்களுடைய Play Store descriptionல என்னென்ன டீடைல்ஸ் அப்படிங்கிறது இருக்கு, ஆல்ரெடி யூஸ் பண்ணக்கூடிய நபர்கள் என்னென்னலாம் சொல்லிருக்காங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் தான் பார்க்க போறோம். பட் இந்த இன்ஃபர்மேஷனை பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம ஃபைனான்சியல் அட்வைசர் கிடையாது. சோ இந்த கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதும் only for educational and informational purpose மட்டும் தான். இத ரொம்ப கேர்ஃபுல்லா நோட் பண்ணிக்கங்க. ஓகே गाइस, இப்போ இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் யாரு ரன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படினா Z Leafin Private Limited அப்படிங்கறவங்க தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அப்ளிகேஷனை Play Storeல இதுவரையிலும் 50,000க்கும் மேற்பட்ட நபர்கள் டவுன்லோட்ஸ் அப்படிங்கிறது பண்ணிருக்காங்க. அதுல ஜஸ்ட் ஒரு 539 பேர் கொடுத்த ஆவரேஜான ஸ்டார் ரேட்டிங் அப்படிங்கிறது 4.6 ஆவும் இருக்கு. இப்போ இந்த அப்ளிகேஷன்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படினா பர்சனல் லோன் ஃபார் salaried professionals அப்படிங்கறத தெளிவா சொல்லிருக்காங்க. இத தவிர்த்து இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் குயிக்கா, டிரான்ஸ்பரண்டா, ரிலையபிளா இருக்கும் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. தென் இந்த SN Insta அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் ட்ரஸ்டடான ஃபின்டெக் பார்ட்னரா இருப்பாங்க. உங்களுடைய எமர்ஜென்சி நீட்ஸ்க்காக இந்த அப்ளிகேஷன் இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிருக்காங்க. தென் இவங்க RBI ரெஜிஸ்டர்ட் NBFC இருக்கக்கூடிய Z Leafin Private Limited அப்படிங்கக்கூடிய ஒரு NBFC கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் லோன் அப்படிங்கறத கொடுக்கறோம் அப்படிங்கறதையும் போட்டுருக்காங்க. சோ இந்த அப்ளிகேஷனை ரன் பண்றவங்களே அவங்க தான். சோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படினா இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் ஒரு டைரக்ட் RBI ரெஜிஸ்டர்ட் NBFC அப்ளிகேஷன் தான். ஓகே गाइस, இப்போ இத தவிர்த்து இந்த அப்ளிகேஷன்ல எந்த மாதிரியான லோன் கொடுக்கறாங்க அப்படினா ஸ்டார்டிங் 3,000 ல இருந்து அதிகபட்சமா 10 lakh வரையிலான லோன் அமௌண்ட் கொடுக்கறதா போட்டுருக்காங்க. ரீபேமெண்ட் பண்றதுக்கான டென்யூரை பொறுத்தவரைக்கும் மினிமம் 70 டேஸ்ல இருந்து அதிகபட்சமா 12 months வரைக்கும் கொடுக்கறதா போட்டுருக்காங்க. சோ இங்க அதிகபட்சமாவே 12 months அப்படிங்கிறது கொஞ்சம் क्वेश्चन மார்க்கா இருக்கு. சோ என்ன ஏது அப்படிங்கறத கம்ப்ளீட்டா பார்த்தறலாம். இப்போ இந்த அப்ளிகேஷன்ல அப்ளை பண்றதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படினு பார்க்க இந்தியன் சிட்டிசனா இருக்கணும், 18 வயசு கம்ப்ளீட் ஆகி இருக்கணும், சேம் டைம் நீங்க salaried பர்சனா தான் இருக்கணும். அதே சமயத்துல உங்களுடைய வீட்டோட ஒட்டுமொத்த இன்கம் அப்படிங்கிறது மந்த்லி 21,000 க்கு மேல இருக்கணும். இத தவிர்த்து இன்ட்ரஸ்ட் ரேட், ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட், ப்ராசசிங் ஃபீஸ் இந்த மாதிரியான எந்த ஒரு டீடைல்ஸுமே மென்ஷன் பண்ணல. பட் கீழ பாத்தீங்கன்னா லோன் டேர்ம்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள் அப்படினு போட்டு ஒரு டீடைல்ஸ் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. அதுல இன்ட்ரஸ்ட் ரேட்ட பொறுத்தவரைக்கும் ஸ்டார்டிங் 36% ல இருந்து அதிகபட்சமா 182% per annum இருக்கும் அப்படிங்கறத போட்டுருக்காங்க. சோ அதிகபட்சமா 36% அப்படிங்கிறது இருக்கலாம். பட் இங்க ஸ்டார்ட் பண்றதே 36% அப்படினா இது கொஞ்சம் டூ மச்சா தான் இருக்கு. அதே சமயத்துல ப்ராசசிங் ஃபீஸை பொறுத்தவரைக்கும் 150 ரூபாயில இருந்து அதிகபட்சமா 5,000 வரையிலும் இருக்கும் அப்படிங்கறதையும் போட்டுருக்காங்க. இதை தவிர்த்து இவங்க வழங்கக்கூடிய ஒரு லோன் பத்தின எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கறதையும் கொடுத்திருக்காங்க. பட் இந்த எக்ஸாம்பிள்லயே நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா 146% per annum அப்படிங்கறத போட்டுருக்காங்க. சோ இதெல்லாம் ரொம்ப டூ மச். அதே சமயத்துல இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்க்கவும் 36,000 ரூபாய் நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்து கட்டணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்போ ரீபேமெண்ட் பண்ணும்போது 86,000 ரூபாய் ரீபேமெண்ட் பண்ணணுமா? இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி. இதை தவிர்த்து ப்ராசஸிங் ஃபீஸ் ப்ளஸ் ஜிஎஸ்டியை பொறுத்தவரைக்கும் 5,900 ரூபாய் அப்படிங்கிறது கலெக்ட் பண்ணுறதா போட்டுக்கோங்க. ஸோ இவங்க மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய இந்த எக்ஸாம்பிள்லேயே இவங்க வழங்கக்கூடிய லோன் அப்படிங்கிறது கொஞ்சம் டூ மச்சாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இதை தவிர்த்து இந்த அப்ளிகேஷனில் எப்படி அப்ளை பண்ணுறது அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணும்போது பேங்க் ஸ்டேட்மெண்ட், சேலரி ஸ்லிப், ஐடி ப்ரூஃப், அப்புறம் ரெசிடென்ஸ் ப்ரூஃப் இதெல்லாமே கேட்கறதாவும் போட்டிருக்காங்க. ஓகே गाइस, இப்போ இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா Play Store டிஸ்கிரிப்ஷனை பேஸ் பண்ணி இதில் ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதே சமயத்தில் salaried பர்சனுக்கு மட்டும்தான் இவங்க லோன் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க அப்படிங்கிறதும் தெளிவாக தெரியுது. இப்போ இதை தவிர்த்து இந்த அப்ளிகேஷனில் ஏதாவது ட்ராபேக்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு இந்த அப்ளிகேஷனில் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண நபர்கள் வந்து ஸ்டார் ரேட்டிங் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. அதில் பாசிட்டிவாக நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது இருந்தாலுமே இந்த நெகட்டிவ் ட்ராபேக்ஸாக இருக்கக்கூடிய 1 ஸ்டார் ரேட்டிங்கை செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த அப்ளிகேஷனில் என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்துடும். அந்த விதத்தில் இந்த அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய 1 ஸ்டார் ரேட்டிங்கை செக் பண்ணி பார்க்கும்போது இந்த அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணும்போது நிறையவே இஷ்யூஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ராப்பராக அப்ளை பண்ணியே முடிக்க முடியல. இதை தவிர்த்து அப்ளை பண்ணி முடித்த ஒரு சில நபர்களுக்கும் அவங்களுடைய அப்ளிகேஷன் அப்படிங்கிறது அண்டர் ரிவ்யூலேயே இருக்குது அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. சேம் டைம் இங்கே ஒரே ஒரு நபர் மட்டும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா லோன் அமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் 13,000 ரூபாய் அப்ரூவல் கொடுத்துருந்தாங்க. லோன் அமௌண்ட்டை டிஸ்போசல் பண்ணதை பொறுத்த வரைக்கும் ஒரு 1,344 ரூபாய் போக ரிமைனிங் அமௌண்ட்டான 11,466 ரூபாயை பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிட்டாங்க.
பட் நீங்கள் ரீபேமெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் அப்படின்னு பார்க்க 18,166 ரூபாய் ரீபேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இது ஒரு ஒஸ்ட் அப்ளிகேஷன் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஸோ இதை தான் அவங்களுடைய ப்ளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷன்லேயே தெளிவாக போட்டாங்க. இவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆகட்டும், ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் ஆகட்டும் கண்டிப்பாக ரொம்ப அதிகம் தான். ஸோ அதை அவங்களே தெளிவாக சொல்லிட்டாங்க. இதை தவிர்த்து நம்ம அடுத்தடுத்த ரிவ்யூஸ் அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கும்பொழுது இது ஒரு பேட் அப்ளிகேஷன், டேட்டா கலெக்டிங் அப்ளிகேஷன் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஓகே கைஸ், ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக தாறுமாறாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ அதனால் ஒரு சேலரிடு பர்சனாக இருந்துக்கிட்டு இந்த அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற கட்டாயமே கிடையாது. ஓகே கைஸ், ஓவராலாக இன்றைக்கி பார்த்த இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபியூச்சரில் யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.